வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கும் நம்ம வந்துட்டு ஓவரால் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்துட்டோம். இது செகண்ட் பார்ட். ஆக்சுவலி பார்க்கலன்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை சுற்றி நம்ம ஜர்தோசி ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம கோலம் போடுற மாதிரி போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஈஸி மோட்டிவ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் போடுறோம். சேம் இப்போ இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த இடத்துல மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படியே க்ராஸ் பண்ணி மறுபடியும் நம்ம நெறிக்கோலம் போடுவோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். மறுபடியும் இதே மாதிரி ஜர்தோசி எடுத்து போட போகிறோம். ஃபுல்லாக போட்டாச்சு. ஆக்சுவலாக சேம் ஒர்க் தான், ஸோ அதனால் நான் அவ்வளோ காட்டல. இப்போ இந்த இடத்துல லாக் போட்டு முடிச்சுக்கலாம். லாக் போடுறதுக்கு முன்னாடி எண்டு நாட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பட் மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு. லைட்டாக இப்படி ஜர்தோசியை பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக அந்த இடத்துல அந்த ரிங்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை அப்படி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம த்ரெட்டில் நாட் போட்டுக்கலாம். எப்பயும் போல் நார்மலாக நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம அதை சுற்றி எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ சுற்றியும் நம்ம என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி சிம்பிளாக விட்டுடலாம். பட் நான் நம்பர் 4 நம்பர் 0 அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எது லாஸ்ட்டில் வேணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். நம்பர் 0 லாஸ்ட்டில் வரணும்னு நினைக்கிறேன், நான் அதனால அதை ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்பர் 4 ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்பர் 0 வைக்கிறது ஒரு டைப்பு. நம்ம அந்த மாதிரியும் வைக்கலாம். இன்னொரு டைப் என்னென்னா நம்ம 0வை ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். அதாவது அது சின்ன ஹோல், அதாவது நம்மளுக்கு அந்த ஃப்ளாரோட மோட்டிவ் நெருங்க நெருங்க சின்னதாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்படியும் வைக்கலாம். ஸோ அது 2 விதமாகவும் வச்சுக்கலாம். நாட் போட்டு முடிச்சாச்சு. சேம் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்டாக அந்த கேப்பில் ஃபில் ஆகிடும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு மோட்டிவ், கேப் இல்லாமல் ஒரு மோட்டிவ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் கோல்டன் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர்ஸில் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது எப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் மோட்டிவில் காட்டுறேன் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி நீங்கள் 0வை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்பர் 4வை லாஸ்ட்டில் வச்சு நாட் போடலாம். இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஸோ அப்படியே வச்சுட்டேன். இப்படி வச்சா நம்மளுக்கு என்னென்னா மோட்டிஃபோட அவுட்லைனில் அந்த நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒரு த்ரெட்டு லைட்டாக வெளியே தெரியும். அந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி பண்ணுறேன். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியுதா அப்படின்னு தெரியல, லைட்டாக விலைக்கு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். சேம் அதே மாதிரி இந்த மோட்டிவ்லேயும் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா, ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இந்த கலர், இந்த பீடு சேம் கலராக எடுத்திருக்கேன் கொஞ்சம் அதே மாதிரிக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரவுண்டு சென்டர் இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் நம்ம பீடு வைக்க போகிறோம். இந்த பீடோட கலர் மெஹந்தி கலர். ஆக்சுவலாக நம்ம எந்த இதுவும் அதாவது எண்டு பாயிண்ட் இல்லாமல் வைக்கும்போது நம்மளுக்கு பீட்ஸ் லைட்டாக நம்ம இப்படி பிடிச்சிட்டே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பிடிச்சிட்டு மீன்ஸ் லைட்டாக நாட் போடும்போது அதை அழுத்தி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு பீடு வைக்கும்போது 2 வச்சுக்கலாம். இப்போ
இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 பீடு வச்சு பார்க்கலாம். அது நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பீடு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அது ஃபில் ஆகிடும். நாட் போடும்போது நம்மளோட இஷ்டம் தான். நம்ம பீடு வந்து எந்த பக்கம் திரும்பணும்னு நினைக்கிறோமோ அந்த பக்கம் நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் வந்து உள் பக்கமாக போடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த அதாவது ஐஸ் ஷேப்பில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனை சுற்றியும் இப்போ நம்ம வைக்க போகிறோம். இதுக்கும் சேம் 2 தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வராது. டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நம்ம எந்த ஸ்டிச் லாஸ்ட்டு பீடு இருக்கோ அதில் வந்து சென்ட்ரலேருந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த அதாவது அந்த ஷேப் வந்து ஷார்ப்பாக கிடச்சிரும். சேம் இதே மாதிரி தான் மறுபடியும். அதாவது நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து லாக் போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகெயின் காட்டிக்கிறேன். 2 பீடாக ஃபுல்லாக சுற்றி நம்ம வைக்க போகிறோம். ஷார்ப் எட்ஜுக்காக நம்ம வந்துட்டு டேர்ன் பண்ணும்போது செகண்ட் பீடு, அதாவது லாஸ்ட்டாக எந்த பீடு இருக்கோ அந்த இடத்துல லாக் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அது விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் எடுத்து அதில் இருந்து தான் நம்ம பீடு வைக்கணும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு அது வந்து அந்த லாஸ்ட்டு பீடோடைய சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். சேம் ஒரு பீடு வச்சு லாக் போட்டுடலாம். சேம் இதே ஒர்க் தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம லாக் போட்டு முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சேம் இதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ட்ராப் ஷேப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, நான் அதை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஐடியாக்காக தான். இந்த கலர் இல்லைனாலும் கொஞ்சம் மெஹந்தி கலர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பீட்ஸ் கலர் செலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்களோடது தான். நம்ம த்ரெட் எடுக்கும்போது நல்லா அந்த பீட்ஸ்குள்ளேருந்து எடுத்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த பீடு வந்து கேப் இல்லாமல் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், நான் சைடில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீடில் இறக்காமல் சைடாக நீடில் இறக்கி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த கிராஸ் ஃபில் கரெக்டாக வருது. சாரி, இது கிராஸ் ஃபில் கிடையாது. ஆக்சுவலாக அந்த கிராஸ் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த பீடு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த சுகர் பீட்ஸோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா லைட்டாக கேப் இருக்கும். நீடில் கிராஸாக கொண்டு போகணும், அதுதான் விஷயம் இதில். அவ்வளோதான், நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு நார்மல் த்ரெட்டில் கூட கொடுக்கலாம். அது இல்லை அப்படின்னா நம்ம கலரில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் கலர் ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். சும்மா அதை இப்படி மேலால் வச்சு காட்டுறதுக்காக. இதை நம்ம வேணும்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலரில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு கலர் வந்துட்டு சென்டரில் கொடுத்துட்டு சுற்றியும் வந்து வேறு கலர் கொடுத்தோம்னாலும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதை நான் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் க்ளூ வச்சு. ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து சுற்றியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தாலும் நம்மளுக்கு நாட் போட்டால் அது தெரியாது, வியர்டாக தெரியாத மாதிரி இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டில் வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம அடுத்து எந்த இடத்துல ஸ்டிச் போட போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச் கொண்டு வரணும். இந்த இடத்துல க்ளூ ஒட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சேம் அதே தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரெட்டில் வந்து ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்கு நம்ம அடுத்து போட போகிற லைன் இது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் லைட்டாக ஒரு ஸ்டிச் அப்படி போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும்.
அவ்வளோதான். இது டர்ன் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல ஸ்டோன் இருக்கிறதுனால நம்ம ஆப்போசிட்டில் ஸ்டிச் போட முடியாது. அதனால் லைட்டாக லூஸ் கொடுத்து திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு அந்த அதாவது அந்த ஷார்ப்மாகவே இருக்கும், திருப்பிக்கிட்டு வந்துடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு மோட்டிவ் தான். இந்த இடத்துல நம்ம கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி கொடுத்து முடிச்சிட்டோம். நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வேற இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்போ ஒரு நம்ம நம்பர் 4ம் நம்பர் 0வும் எடுத்திருக்கோம். சாரி, நம்பர் 6ம் நம்பர் 0வும் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல எடுக்கும்போது நீங்கள் அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு உள்ளேருந்து எடுத்தீங்கன்னா ஸ்டோன்லேருந்து கண்டினியூ ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டோன்லேருந்து கண்டினியூ ஆகிருக்கும். இப்போ நம்பர் 6க்கு ஒரு ஸ்டிச்சு, நம்பர் 0க்கு ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கிறேன். ஸ்டிச்சுக்கு வெளியிலேருந்து எடுத்தால் அது கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுக்க சொன்னேன் நான். உங்களுக்கு இது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு வியூ எப்படி இருக்கும்னு தெரில, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அது வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டி புட்டாஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப இன்னோவேட்டிவாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் யூஷுவல் நிறைய ப்ளவுஸில் நம்ம போடுற ஒரு அக்கன்னா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி நம்ம இப்போ வைக்க போகிறோம். 3 டாட் நம்ம வைக்கிறது இப்போது வச்சுட்டு அதுக்கு அப்படியே சைடில், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பீடு வச்சோமோ எப்படி வச்சோமோ அதே சேஃபில் இப்போ அந்த 2 பீடுக்கும் சென்டரில் இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டரில் ஒரு ஸ்டிச்சு மேலே எடுத்துட்டு த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்து, இது நம்ம எந்த சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. லாக் போட்டு முடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ சிம்பிளாக இருக்கிறதும் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்துட்டு லைட்டாக ஒரு 0 சைஸ் பீட்ஸு இல்லை சுகர் பீட்ஸு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த 3 டாட்ஸை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அதை கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம் நம்ம. ஸோ எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. ஸோ இந்த அதாவது ஒரு நம்பர் 4 நம்பர் சுகர் பீடு இல்லை நம்பர் 0 இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பார்த்து வைக்கணும், அதனுடைய ஷேப் சேஞ்ச் ஆகாத மாதிரிக்கு. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் போட போட உங்களுக்கு பழகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0வோட சேர்த்து க்ராஸாக தான் வைக்கணும் ரெண்டுமே. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா 3 டாட், அதுவும் அப்படி தான் இதுவும் அப்படி தான். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துலையே மறுபடியும் ஒரு லாக், மறுபடியும் இந்த இடத்துல நம்ம அந்த 3 டாட் வச்சோம் இல்லையா சேம் அதே மாதிரி இப்போ சென்ட்ரலில் இருந்து. அவ்வளோதான். இது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். சேம் வந்து ஓவரால் டிசைன் வந்து ஒரு நம்பர் 3 பீடு வச்சுட்டு சுற்றியும் நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிம்பிளாக நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, பார்ட் 1ல் போட்டிருந்தோம் இல்லையா, சேம் அதுக்கே வந்துட்டு எப்படி அதை டெக்கரேட் பண்ணுறது, இன்னொரு மோட்டிஃபாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து த்ரெட்லேயே நான் வந்து அவுட்லைன் என்ன கொடுத்துருக்கேனோ அதே த்ரெட் எடுத்திருக்கேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி இது வந்து நான் ஒரு ஸ்லீவ் டிசைனில் சொல்லியிருக்கேன். டைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாட் போடுற மாதிரி. நான் வந்து ரொம்ப கம்மியான ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன், 8 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மோட்டிவ். இப்போ நம்ம இதை எடுக்கும்போது ஆப்போசிட் சைடில் இருந்து எடுக்கணும். எந்த சைடில் நம்ம நாட் போட போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் எடுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் ஆப்போசிட் சைடு. அப்படி எடுத்தால் நம்மளுக்கு அந்த மோட்டிவ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாச்சு. இப்போது இந்த சைடு போட போகிறோம். லெஃப்ட் சைடுக்கு போடுறதுக்கு ரைட் சைட்லேருந்து எடுக்கலாம். இப்படி ஆப்போசிட் சைடில் எடுக்கிறது மூலமாக நம்ம அந்த சென்டர்லேருந்து எடுக்கும்போது சின்ன கேப் இருக்கும், அந்த கேப் இல்லாத மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு.
ஸோ ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இதனுடைய மோட்டிஃபு. பார்க்குறதுக்கு ரொம்ப, அதாவது த்ரெட்லேயே ஃபுல் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுக்கோங்க நீங்களே. அப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிற மோட்டிஃப் இது. இன்னொரு பார்ட்டு நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சுற்றியும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் தான் அப்படி லைன் லைனாக கொடுக்குற மாதிரி. இது கொஞ்சம் பெரிய மோட்டிஃபாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.